ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றியை தீர்மானித்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியோட வழக்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றுருச்சுங்க. அதாவது இந்த திருப்பத்தூர் தொகுதியில ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவிய KR பெரியகருப்பன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா, அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில பதிவான தபால் வாக்கு இந்த தொகுதிக்கு அனுப்பப்படுறதுக்கு பதிலாக மாறா வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு அனுப்பப்பட்டுச்சு. சோ அதை முறையா விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் இது ஆர்டிகல் 226 தான் ரிட் பெட்டிஷன் ஒன்னு தாக்கல் செய்வாங்க. இது ரிட் பெட்டிஷன்ல வராது, எலெக்ஷன் பெட்டிஷன்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட இதை நாங்க தலையிடுறோங்கிற இந்த ரிட் பெட்டிஷனை என்டர்டெயின் பண்ணி அதுல ஒரு ஸ்டே கொடுத்துட்டாங்க. என்ன ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ஃப்ளோர் டெஸ்ட், இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு, இந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் இந்த தாவேகா எம்எல்ஏ வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏ பங்கேற்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டே ஆர்டர் நேத்து உயர்நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்பை தொடர்ந்து இந்த தாவேகா சார்பா அந்த சீனிவாஸ் சேதுபதி அந்த வெற்றி பெற்ற எம்எல்ஏ சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கிட்டே போய் முறையிட்டு இருக்காங்க. இதாவது இந்த மேட்டர் லிஸ்ட் பண்ணுங்க அர்ஜென்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த மேட்டர் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இது ஹியரிங் எடுக்கப்பட்டு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. இதுல இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மிக தெளிவா சொல்லிட்டாங்க, இது எலெக்ஷன் பெட்டிஷன்ல தான் என்டர்டெயின் பண்ண முடியும். இது எப்படி நீங்க ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல கொண்டு வந்தீங்க? இது ரொம்ப ஒரு கொடூரமானதா இருக்கு. அதாவது அவங்க கொடுத்த ஆர்டருக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க, அந்த ஆர்டர் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அதாவது உயர்நீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா, இவர் ஃப்ளோர் டெஸ்ட்லாம் பங்கேற்க கூடாது, பெரும்பான்மைக்கான நிரூபிக்கிற டெஸ்ட் எந்த ஒரு தீர்மானத்தில் பங்கேற்க கூடாதுன்னு சொல்லி இருந்துச்சு. அந்த ஆர்டர் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆர்டர் ரத்து பண்ணிட்டாங்க உச்சநீதிமன்றம். அதை தொடர்ந்து இந்த உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ரிட்டுமே ஸ்டே தான். அந்த இனிமே இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்கும். அதன் பிறகு உச்சநீதிமன்றம் எதிர்த்தரப்புகள்லாம் உங்களுடைய வாதங்களை 2 வாரத்துக்குள்ள தாக்கல் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை இனிமே உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்க போறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம்.